ஹலோ ட்ரேடர், இன்றைக்கி இன்ட்ராடே அண்ட் பொசிஷனுக்கு என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கோம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய்கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஹோல்டிங்கில் ஒரு 2 ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தோம். அதையுமே நம்ம பார்த்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு. அதில் ஒரு 1000 ரூபாய் வந்து புக் பண்ணியாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். பட் இந்த ஹோல்டிங்கில் புக் பண்ணதை வந்து காட்டலை. இன்றைக்கி புக் பண்ணது 500, ஹோல்டிங்கில் வந்து புக் பண்ணது போக அதை தான் காட்டுது. புக் பண்ண இப்போ நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா புக் பண்ண பிறகுமே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா லாஸில் இருக்கீங்களா காட்டும்ல. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ண பிறகு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட்டாக காட்டும். அதை தான் இங்கே காட்டுது. மற்றபடி என்ன இது மட்டும்தான் ஒரிஜினல் ப்ராஃபிட் இன்றைக்கி பண்ணது. அது போக ஹோல்டிங்ஸில் ஒரு 1000 ரூபாய் வந்து புக் பண்ணேன். அதாவது டாடா ஸ்டீல் வந்து 0.3%, ஐஓசி வந்து 0.7% புக் பண்ணியாச்சு. மொத்தம் 1000 ரூபாய் ப்ராஃபிட்டு. அதில் ஒரு 1000, இதில் ஒரு 1000, மொத்தம் 2000 ரூபாய் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே வந்து கேப் நல்லா மேலே போச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா மேலே போச்சு. மேலே போயிட்டு ரொம்ப நேரமாகவே சைடுவேஸில் இருந்துச்சு. அப்போவே தெரியும் மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுதுன்னு. ஒரு சடனாக ஒரே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் 5 மினிட்ஸில் வந்து சடனாக கீழே இறங்கும் போது தான் நான் வந்து நிஃப்டியில் வந்து ஒரு சரி ஓகே ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 24,100 புட் ஆப்ஷனும் 23,900 கால் ஆப்ஷனும் வாங்கி ஒரு புட் அந்த ஸ்ப்ரெட்டு மட்டும் எடுத்திருந்தேன். ஸ்ப்ரெட்டில் ஒரு 1000 ரூபாய் வந்து புக் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் காலையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஈக்விட்டியை வந்து நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல இது காலையில் புக் பண்ணது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லாவே புல்லிஷாக இருந்துச்சு. 1% கிட்ட மேலே போயிருந்துச்சு. பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே ஐசிஐசி பேங்கு, எஸ்பிஐ எல்லாமே வந்து நல்லாவே மேலே போயிருந்துச்சு. கம்பேர் டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற போடலாம். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப இறங்கல, ஆவரேஜாக முடிஞ்சு. மார்க்கெட் இந்த இடத்துல கீழே இறங்கும்போது மட்டும் ஒரு 2% இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு வந்து திரும்பவும் விக்ஸ் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்விங் ட்ரேட் எடுத்து ஏன் புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட் வந்து 2-3 நாளாகவே வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா மேலே தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த எடுத்த ஸ்டாக்கில் வந்து செல் ஆஃப் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐஓசியில் பார்த்தீங்கன்னா ஐஓசி அண்ட் டாடா ஸ்டீல் இப்போ ரெண்டுமே பார்த்துடலாம். இப்போ வந்து டாடா ஸ்டீலையே நான் புக் பண்ணேன் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கனுக்குள்ளே வந்து டோஜி மாட்டை போட்டிருக்கு பாருங்கள். ஐ மீன் வந்து ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. இதை ஹேங்கிங் மேன் மாதிரி போட்டிருக்கா. கரெக்டாக இது பிரேக் அவுட் ஆனவுடனே கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது கீழே வந்துடும்னு சொல்லிட்டு கீழே வந்தவுடனே நான் வந்து புக் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஐஓசி வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் அங்கே ஒரு ஹை இருந்துச்சு. ஸ்ட்ராங்கான செல் ஆஃப் நடந்திருக்கா. சரி இந்த ஹைக்கிட்டே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு. கரெக்டாக புக் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது 1%. டாடா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டில் போச்சு. பட் நான் வந்து ஒரு 0.3%லேயே வந்து டாடா ஸ்டீலில் புக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 2000 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ.